ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பரங்கிக்காய் பூசணிக்காய் போட்டு மோர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பூசணிக்காவை தோலை சீவிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி திருத்தி வச்சுருக்கேன். பரங்கிக்காய் தோலோடு தான் இருக்குது. இந்த மாதிரி நீல வாக்கில் திருத்தி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கடாயில் ஜலம் விட்டுருக்கேன் திட்டமாக. நம்ம திருத்தி வச்சுருக்கிற பூசணிக்காவை போட்டுடலாம். முதல்ல வெள்ளை பூசணிக்காய் போடுறேன். அடியில் போட்டோம்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மேலாக மஞ்சள் பூசணிக்காய் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் அவியல் மாதிரியே இருக்கும். சாதத்தில் போட்டு பிழைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை குழம்புஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசை இது அடைக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா வெந்துன்னு இருக்கட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, பூசணிக்காய் பரங்கிக்காய் வெந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த கொப்பரை காயை நல்லா வெழுமுனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும்னு இந்த கொப்பரை தேங்காய் துருவலுக்கும் இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். ஏன்னா பூசணிக்காய் பரங்கிக்காய் ரொம்ப காரம் தாங்காது. அதனால் ஒரு பச்சை மிளகாய் இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, நம்ம ஜலம் விட்டுருந்தோம் இல்லையா, தண்ணியெல்லாம் இழுத்துன்னு எடுத்து நல்லா பரங்கிக்காய் பூசணிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுது. இதுக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக போட்டால் போகிறோம், ஏன்னா பரங்கிக்காய் பூசணிக்காய் ரொம்ப காரம் தாங்காது. அப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்படி மேலாக தூவி ஒரு 2 பெட்டு பெட்டிக்கலாம். அப்போ தான் ஊசி போகாமல் இருக்கும். ரெண்டு கருவேப்பிலை சேர்க்குறேன். பாருங்க, நம்ம உப்பு தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் போட்டோம் இல்லையா, தண்ணி இல்லாமல் இழுத்து நொடுத்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. மேலாக கொஞ்சமாக பச்சை தேங்காய் விடுறேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம தயிர் குத்திக்கலாம். இப்போவே நம்ம தயிர் குத்தினோம்னா சட சடன்னு பிரிஞ்சு வந்துடும், நல்லா இருக்காது. ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, ஆறி எடுத்து இப்போ நம்ம தயிர் விட்டுடலாம். புளிக்காத தயிராக விடுங்கோ, அப்போ தான் நல்லா இருக்கும். நாளே இந்த மாதிரி பாலை துவச்சி உரக்கூத்தி வச்சுருங்கோ, அப்போ தான் நல்லா பிடிக்காமல் இருக்கும். இந்த பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான பரங்கிக்காய் பூசணிக்காய் போட்டு மோர் கூட்டு ரெடி ஆகிடுது. நான் கொஞ்சமாக இருந்ததுனால பண்ணினேன். நீங்கள் உங்கள் ஆற்றுல 4-5 பேர் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான பரங்கிக்காய் பூசணிக்காய் போட்டு மோர் கூட்டு ரெடி ஆகிடுது. இது வெத்த குழம்பு சாதத்தை பிசைஞ்சிட்டு இது தொட்டுண்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும், அடைக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.